அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. மிகுந்த ஒரு கவலைக்கிடையில தான் இந்த ஒரு காணொளியை நான் பதிவு செய்றேன். 2 நாட்களாக என்னால இத கடந்து போக முடியல. தூங்கவும் முடியல. அவ்வளவு ஒரு மன இறுக்கம். அது என்ன சொல்வதுன்னே எனக்கு புரியல. என் வீட்ல என் மனைவியே கேட்டாங்க. "என்னங்க இந்த மாரி ஒரு உயிரிழப்பு நடந்திருக்கு. இது சம்மந்தமா நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. ரொம்ப இறுக்கமாக ஒரு மனதோடயே இருக்கீங்களே என்ன?" அப்படின்னு. பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கடந்து போன நிலையிலயும், ஆனா பேசியே தீரணும். மனசுல இருக்க பாரம் அப்பதான் குறையும். அப்படிங்கிறதுக்காக இன்றைய தினம் இந்த காணொளியை நான் பதிவு செய்றேன். இத பேசல அப்படின்னா நம்ம மனிதனே கிடையாது. எங்க பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார். உண்மையிலே இந்த விஷயத்துல அனைவருமே இந்த பெரிய லெவல்ல ட்ரெண்ட் ஆகி போயிருக்கு. சில யூடியூப் சேனல்லயும் சரி, சில செய்திகள்லயும் இதை வைரலாக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த விஷயத்துல எல்லாருக்குமே இதேபோல் ஒரு காவல்துறை சித்திரவதையால் பாதிக்கப்பட்ட நபர்களில் ஒருவராக நானும் இதை நான் பதிவு செய்கிறேன். அனைவருக்குமே மிக்க நன்றி. கடந்த ஆட்சியில சாத்தான்குளத்துல பென்னிஸ் ஜெயராஜ் என்பவர்கள் கொடுமையாக தாக்கப்பட்டு, அந்த கொம்பன் என்ற ரகு கணேஷ் ஆசன வாயில லத்திய வச்சு அவர்கள் படும் துன்பத்தை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு மிருகமாக இருந்தார். இவர்கள்லாம் மனிதர்கள் அல்ல, காட்டு மிராண்டிகள். ஏன் நான் இதை பதிவு செய்யறேன் அப்படின்னா, அடுத்து ஒரு சக மனிதர்களை துன்புறுத்தி அவர்கள் படக்கூடிய அந்த துன்பத்தை ரசிக்கக்கூடியவர்கள் மனிதனாக இருக்க முடியாது. ஒரு இனம் அந்த இனத்தை பாதுகாக்கும். ஒரு போட்டிகள் இருக்கும், சண்டைகள் இருக்கும் என்பது எப்படி இருக்கும் அப்படின்னா, யார் தலைவன் என்ற ஒரு முறையில சண்டைகள் இருக்கும். ஆனால் இந்த மனித இனம், இந்த காவல்துறை இனம் என்ன செய்யுது அப்படின்னா, சக மனிதர்களை தன்ம கீழ், அதாவது நீங்க ஒரு எஜமானர் நினைச்சிட்டு அந்த விசாரணை என்ற பேர்ல ஒரு இனம், நமது இனத்தவே நீங்க அழிக்கிறீங்க, சித்திரவதைப்படுத்தி கொல்றீங்க. அப்ப நீங்க எப்படி மனிதனா இருக்க முடியும்? நீங்கள காட்டு மிராண்டி தானே. சக இனத்தை அழிக்கக்கூடிய ஒரே இனம் மனித இனம். நீங்க வேற எந்த இனமாச்சும் அதோட இனத்தை அழிக்குது, யானை யானை அழிக்குதான்னு நீங்க பாருங்க, மாடு மாடு அழிக்குதான்னு பாருங்க, குரங்கு குரங்கு அழிக்குதான்னு பாருங்க. ஆனா மனிதனுக்கு 6 அறிவுங்கிறீங்க. மனிதன் தான் காட்டு மிராண்டி. ஒரு காட்டு மிராண்டிய காவல்துறையில பணி செய்யக்கூடிய அந்த காட்டு மிராண்டிகள் சக மனிதர்களை ஒரு மனிதனாக பாவிக்காம அவனை அடிச்சு அணுவா சித்திரவதைக்கு உள்ளாக்கி அவனை வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தி, ஒரு கையில நமக்கு ஒரு கை ஒடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிளேடால நம்ம கையில அறுத்துட்டோம் அப்படின்னா அந்த வேதனை தாங்காம நம்ம இன்ஜெக்ஷன் போடுவோம், மருந்து வச்சு கட்டுவோம். ஆனா 2 நாள ஒரு மனிதனை வச்சு நீங்க அடிச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒரு 27 வயசு மதிக்கத்தக்க ஒரு இளைஞனை வச்சு சித்திரவதைப்படுத்திருக்கீங்க, அங்கங்க வச்சு அடிச்சிருக்கீங்க. அவங்க பெத்த தாய்க்கு தெரியாம, கூட பிறந்த சகோதரனுக்கு தெரியாம அடிச்சு துன்புறுத்தி செத்து அவனை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில போட்டிருக்கீங்களே, நீங்க எல்லாம் மனித பிறவியா? சி, உங்களுக்கெல்லாம் குடும்பம் இல்ல. நீங்க எல்லாம் சொல்றதுக்கே நாக்கு கூசுது. உண்மையிலேயே நிறைய நேர்மையான காவலர்கள் இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட காவலர்கள் எனக்கு நண்பரா இருக்கிறீங்க. நீங்க எல்லாம் உண்மையிலேயே இப்படி ஒரு காட்டு மிராண்டிகள் இருக்கக்கூடிய ஒரு துறையில பணி செய்றீங்க அப்படிங்கறத நினைச்சு உண்மையிலேயே நீங்க வருத்தப்படணும், கவலை கொள்ளணும். இப்படி ஒரு துறையில, நம்ம துறையில இப்படி ஒரு நபர்கள் இருக்காங்களே, காட்டு மிராண்டிகள், உயிரை குடிக்கக்கூடிய, ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய அட்டை பூச்சிகள், புழுக்களாக இருக்கிறாங்க. உண்மையிலேயே இத நிறைய பேர் அது என்ன நடந்துச்சு இன்சிடென்ட் பதிவு பண்ணிட்டாங்க. நம்ம அதுக்குள்ள போகவே விரும்பல. அன்றைய தினம் சாத்தான்குளம் பென்னிக்ஸ்க்கு ஒரு விசாரணை வேண்டும் என்று ஒரு மேஜிஸ்ட்ரேட் போனார், பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி. நம்மளுடைய பாட்டன் முண்டாசு கவிஞனுடைய பேரோட போனார். அவர் சில தீர்ப்பு, அவர் அங்க நடந்ததை எழுதினாரு, ஒரு ஆவணங்களை தயாரிச்சாரு. அதே போல் இன்று இந்த சம்பவத்திற்காக நீதியரசர் நீதிபதி வெங்கடேஷ் அவர்கள் போயிருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் பார்த்திருக்கிறாங்க. நல்லபடியா அதுக்கான ஒரு ஆவணத்தை நீதிமன்றத்துல தாக்கல் செய்வாங்க, ஒரு விசாரணையை மேற்கொள்வாங்க என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. அவர் கூட பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட போகலைங்க. அந்த அளவுக்கு அடக்குமுறை. ஒரு எஸ்பியே நேரா இறந்து போயிட்டாருன்னு அம்மாட்ட சொல்லியிருக்கிறாங்க.
நீங்க அப்ப உண்மையிலே என்னன்னா, அந்த எஸ்பி வந்து நான் லாய்க்கற்றவன், இப்படி ஒரு எனக்கு கீழே பணிபுரியக்கூடியவங்க அடிச்சு ஒரு உயிரை பறிச்சுட்டாங்க, நான் அவங்களை கண்காணிக்க தவறிட்டோம்னு நீங்க வெட்கப்படணும். நீங்க உங்க பதவியை ராஜினாமா பண்ணணும். இந்த பதவிக்கு நீங்க துளியும் பொருந்தாதவங்க. அது கீழே இருக்கக்கூடிய டிஎஸ்பி, ஏடிஎஸ்பி எல்லாருமே வெக்கி தலை குனியணும். உங்க துறையில உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய ஒரு காவல் நிலையத்துல ஒரு தனிப்பிரிவில் இருக்கக்கூடிய 6 காவலர்கள் சித்திரவதை செஞ்சு கொடூரமாக ஒரு உயிரை பறிச்சிருக்கிறாங்க. எனக்கு தூக்கம் வரலங்க, முடியல. அப்படி பறிச்ச ஒரு உயிரை நீங்க எல்லாம் அதுக்காக என்ன ஏங்க? உண்மையிலேயே இதுக்காக நீங்க இன்றைய ஜென்மம் இல்ல, எந்த ஜென்மத்திலே நீங்க பதில் சொல்லிதாங்க ஆகணும். உங்களுக்குன்னு குடும்பம் இருக்கு, குழந்தைகள் இருக்கு, மனைவி இருக்கு, எல்லாம் இருக்கிறாங்க, தகப்பனார் இருக்கிறாங்க. உங்கள் குடும்பத்தை போல இது குடும்பம் தானே. உங்க குடும்பத்துல உங்க குழந்தை போற வழியில சைக்கிள்ல போக வந்து கீழே விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு துடிதுடிச்சு போவீங்க. அப்போ உங்க குழந்தைக்கு வந்து அது ஒரு இது. இனி ஒரு குழந்தைய அடிச்சு கொண்டிருக்கீங்களா, தாய்ப்படக்கூடிய துன்பம் உங்களுக்கு பொறுக்கலையா? இத சரி கட்டுவதற்காக அந்த கட்சியை சார்ந்த நபர்களும் அந்த டிஎஸ்பியும் முனைப்படுவதை பார்த்தா வெக்கி தலை குனியணும். நீங்க எல்லாம் நேர்மையா இருக்கணும். ஒரு காக்கி சட்டை போட்டு ஒரு பொதுமக்கள்கிட்ட சம்பளம் வாங்குறீங்க, இந்த மாதிரி உங்கள் துறை சார்ந்த அலுவலர்கள் உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடியவங்க செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி வெக்கி தலை குனியணும். உண்மையிலேயே இதனால என்ன ஒரு எதிர்ப்பு வந்தாலும் சரி, இந்த காணொலியை பதிவு செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துலதான் நான் பதிவு செய்யறேன். காவல்துறை எப்படி எல்லாம் தாக்கும் தெரியுங்களா? ஆணுறுப்பை தான் மெயினா தாக்கும். ஒரு ஆணாக இருந்தால் ஆணுறுப்பை அந்த காலால போட்டு நசுக்குவாங்க, மிதிப்பாங்க. அவங்களுக்கு வந்து வலியை ஏற்படுத்தக்கூடிய இடம் ஆணுறுப்பு. அங்க எலும்பே கிடையாது. அந்த இடத்துல நசுக்கி அவங்களை சித்திரவதைப்படுத்தி ரசிப்பாங்க. இதை நீங்க எல்லா இடத்துலயுமே, எல்லா காவல்துறை சித்திரவதையிலையும் நீங்க பார்க்கலாம். அந்த அம்பாசமுத்திரத்துல பல்ல புடுங்கினார்ல பல்வீர் சிங், அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எடுத்து பார்த்தாலும் அவரும் ஆணுறுப்பைத்தான் மிதிச்சு நகர்த்திருப்பாரு. இந்த காவல்துறைகள் ஆணுறுப்பை மிதிப்பதிலேயே ஒரு மிதிச்சு நகர்த்தி துன்பத்தை ஏற்படுத்தி அவங்களுக்கு வலியை ஏற்படுத்துறதுல அந்த சித்திரவதையை ரசிப்பாங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், நிறைய காவலர்கள் நல்லவர்கள் இருக்காங்க. நீங்க எல்லாம் இதை உண்மையிலேயே இப்படி ஒரு துறையில நம்ம பணி செய்யறோம் அப்படிங்கிறது. இதை தாண்டி இதுக்கு முதலமைச்சர் பொறுப்பு. 24 கஸ்டடியல் டெத் அப்படிங்கிறாங்க நீதிமன்றத்துல. ஆனால் மக்கள் கண்காணிப்புடைய நிறுவனர், மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ஹென்றி தீபன் அவர்கள் சொல்றாங்க, 24 கிடையாதுங்க, 31 கஸ்டடியல் டெத் நடந்திருக்கு. 2021 இருந்து இந்த ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுல இருந்து, இந்த ஆட்சி வந்ததுல இருந்து 31 கஸ்டடியல் டெத் இருக்கு, எங்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. 31 உயிரை பறிச்சிருக்கீங்க. உங்க குடும்பத்துல இப்படி ஒருத்தர் நடந்திருந்தா நீங்க எந்த அளவுக்கு போர்க்கொடி தூக்குவீங்க? உண்மையிலேயே நேற்றுக்கு எனக்கு எப்ப ஆறுதல் வந்துச்சு அப்படின்னா, இரவு நேரத்துல அந்த காவலர்கள் கைது செய்யப்பட்டாங்க, கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னு. ஏன் இதை நம்ம பேசல அப்படின்னா, சரி என்ன பிரேத பரிசோதனை நடந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும், அதுக்கப்புறம் அரசு என்ன முடிவெடுக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம பேசுவோம்னு நினைச்சேன். உண்மையிலேயே பிரேத பரிசோதனை என்பது நல்லபடியாக நடந்திருக்கு, இதுல மாற்று கருத்தே கிடையாது. காரணம் என்ன, 18 இடங்கள்ல காயம் சொல்றாங்க பிரேத பரிசோதனையில. 18 இடத்துல தலையில மண்டை ஓடுல இருந்து ஆரம்பிச்சு அவருடைய கை, கால், முதுகு, கழுத்து பகுதியில அழுத்தம் கொடுத்திருக்காங்க, கழுத்து பகுதியை நெரிச்சிருக்கிறாங்க. அழுத்தம்னா என்ன, கொலை பண்ண நீங்க நெரிச்சிருக்கீங்க கழுத்தை. ரத்த கசிவு, அதாவது வெளியில மட்டுமல்ல உள்ளேயே ரத்த கசிவு. அதனாலதான் அவர் யூரின் பாஸ் பண்ணும் போது ரத்தமா போயிருந்திருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு மனிதன் பாத்ரூம் போயிட்டா மலம் கழிச்சிட்டான் அப்படின்னா அவன் இறக்க போறான்னு அர்த்தம். தூக்குல தொங்குறவங்கள பாருங்க, தூக்குல தொங்குறவங்க மலம் கழிச்சிட்டாங்க, அந்த இறுக்கத்துல அந்த சைடு இருக்கப்பட்டு மூச்சு விட முடியாம பின் ஆசன வாயு வழியாக மனம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க அங்க தூக்குல தொங்குறவங்க இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். மருந்தை குடிக்கிறவங்க அதே மாதிரி பிரஷர்ல மலம் கழிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க இறந்துருவாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த அஜித் குமாரும் அடி தாங்காம மலம் கழிச்சிருக்காரு, சிறுநீர் ரத்தமாக போயிருக்கு. மிளகா பொடியை கரைச்சி ஊத்திருக்கீங்களே, நீங்க எல்லாம் மனித ஜென்மமா? மிருகங்கள் கூட உங்களை ஒப்பிடக்கூடாது, காட்டு மிராண்டிகள்.
மிளகா பொடியை கரைச்சு ஊத்துற அளவுக்கு உங்களுக்கு என்ன ஒரு கேடு கெட்டு வந்துருச்சு? நீங்க எல்லாம் மனிதர்களா? சி, ஒரு மோசமான ஒரு மிருகங்கள். உங்களெல்லாம் அந்த மக்கள் வாழக்கூடிய பகுதியில வச்சிருக்கவே கூடாது. உங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு கொடுமையான சித்திரவதை அனுபவிக்கக்கூடிய உங்களை உடனே கொன்றக்கூடாது. கொடுமையான சித்திரவதை உங்களுக்கு கொடுக்கணும். அணு அணுவா நீங்க உங்க சித்திரவதை அனுபவிச்சு சாகணும். உண்மையிலே நான் சொல்றேன், இறை நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை, இந்த புராணங்கள், இதிகாசங்கள் இருக்குமானால் இந்த மாதிரி மனிதர்களை மனிதராக பாவிக்காமல் அடித்து சித்திரவதைப்படுத்தி அதை ரசிச்சு கொல்லக்கூடிய இந்த காட்டு மிராண்டிகளுக்கு ஒரு நல்ல ஒரு தண்டனை கிடைக்கும். நீதித்துறை கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர்கள் உடல் அளவும் மனதளவும் பாதிக்கப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாகி அவங்க அதை இனி நம்ம இப்படி செஞ்சிருக்கேமேன்னு வருத்தப்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு நீங்க வைக்கணும். ஏற்கனவே அந்த பென்னிஸ் ஜெயராஜ் அவர்கள் வழக்கு நிலுவையில இருக்கு. அதுல குற்றவாளின்னு தீர்மானிக்கப்பட்டு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட நபர்களால ஜாமீன்ல கூட வர முடியல. அதெல்லாம் பார்த்துமா நீங்க மீண்டும் இந்த மாதிரி செய்யறீங்க? இதை விட இந்த சம்பவத்துல இனி ஒரு விஷயத்த நான் பதிவு செய்யணும். இதை கடந்து என்னால போக முடியல. அந்த வெள்ளிக்கிழமை இரவு இதே சிவகிரி காவல் நிலையம், தென்காசி மாவட்டம் சிவகிரி காவல் நிலையத்துல ஒரு இளைஞனை துரைசாமிபுரத்துல இரவு 4 மணிக்கு கைது செய்யறாங்க. என்ன அவசியம் ஆயிட்டு உங்களுக்கு? உண்மையிலே இந்த கைது செய்யும் போது அந்த காவலர்களாகட்டும், இல்ல இன்ஸ்பெக்டர் ஆகட்டும், இல்ல டிஎஸ்பி ஆகட்டும், எஸ்பி ஆகட்டும், நீங்க அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பான டி.கே. பாசு வெர்சஸ் வெஸ்ட் பெங்கால் நீங்க கடைபிடிக்க மாட்டீங்களா? ஒரு கைது குறிப்பானை தயார் பண்ண மாட்டீங்களா? ஒரு 41A சம்மன் கொடுக்க மாட்டீங்களா? கொலையே பண்ணட்டுங்க, அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்? நைட்டு 4 மணிக்கு நீங்க அவனை தூக்கிட்டு போயிருக்கிறீங்க. அவங்க வீட்டுல செய்தி கட்டி எனக்கு போன் பண்றாங்க. நான் பதறிட்டேன். போன் பண்ணா நான் கேட்கிறேன், என்னங்க கைது குறிப்பானை கொடுத்தீங்களா? என்ன விஷயத்துக்காக கைது செய்யறீங்க? என்ன ஏதுன்னு கேட்டா யாருமே பேசறதில்லை. உண்மையிலேயே என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தெல்லாம் இந்த மாதிரி ஒரு வரம்பை மீறி, சட்டத்தை மீறி காவல் நிலையங்கள் செயல்படுதுன்னு சொல்லி அந்த எஸ்பிசிஐடி எஸ்பிக்கு நீங்க தகவல் கொடுக்கணும். எஸ்பிசிஐடி எந்த காவல் நிலையங்கள் சரியாக இருக்கிறாங்களோ அந்த காவல் நிலையம் சரியாக நடக்கும். நீங்க அந்த காவல் நிலையத்துல இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்பெக்டருக்கு சால்ரா அடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு நீங்க கொடுக்கு பிடிச்சுக்கிட்டு நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க எஸ்பிக்கு தகவல் கொடுக்காம இருந்தீங்கன்னா இது போல் இறப்புகள் நடக்கும். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அந்த ஒரு இளைஞன் கைது செய்யப்பட்டா 4 மணிக்கு தூக்கிட்டு போறாங்க. எந்த விதமான கைது குறிப்பானையும் கொடுக்கல, எந்த விதமான சட்டத்தையும் பின்பற்றல, அந்த பாரதிய நகர சுரட்சி சங்கீத PNSS பிரிவு 35 பின்பற்றப்படல அப்படின்னு சொல்லி நான் அந்த காவல் நிலையத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு எஸ்பிசிஐடிக்கு அடிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, இந்த மாதிரி நைட்டு தூக்கிட்டு போறாங்களே, நீதிமன்றம் நைட்டு காவல்துறை கைது செய்யக்கூடாதுன்னு சொல்லுது, தூக்கிட்டு போறாங்களே, உங்களுக்கு தெரியுமா என்ன காரணம்? நீங்க உங்களுடைய எஸ்பிக்கு நீங்க தகவல் கொடுக்குறீங்களா இரவு கைது செய்யப்படுறாங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி போன் அடிச்சு அவர் போனே எடுக்கல. எதுக்குங்க நீங்க எஸ்பிசிஐடியா இருக்கிறீங்க? சரி, நீங்க நைட்டு எடுக்கல, ஒரு 5 மணி 4 மணிக்கு எடுக்கல, அடுத்து ஒரு 7 8 மணி 10 மணிக்கு போனை பார்த்திருப்பீங்கல்ல, ஒரு ஆள் கால் பண்ணியிருக்கிறானே, என்ன காரணமாக இருக்கும்? கேட்கணுமா கேட்கக்கூடாது? நீங்க காவல்துறையில தானே பணி செய்யறீங்க, அதுவும் ஒரு பொறுப்பான பணி இல்ல எஸ்பிசிஐடி, தகவல் கொடுக்கணும்ல எஸ்பிக்கு. நீங்க சரியான தகவல் கொடுத்தீங்கன்னா எஸ்பிக்கு தெரியும்ல விஷயம், அந்த காவல் நிலையத்துல குற்றங்கள் குறையும்ல. அப்ப அந்த காவல் நிலையத்துல எந்த காவல் நிலையத்துல இந்த மாதிரி கஸ்டடியல் டெத்தோ இல்ல ஹராஸ்மெண்டோ நடந்தா முதலாவதாக அந்த முதல் தகவலுக்கு எஸ்பிசிஐடியை சேர்க்கணுங்க. ஏன்னா அந்த பணியை அவர் செய்யல சரிவர. காவல்துறை ஒரு சீர்திருத்த சட்டங்கள் இருக்கு, என்ன கழுத குதிரை இருக்குதுங்க. ஆனா ஒரு அடிச்சு கொள்றீங்க பாத்தீங்களா, உங்களுக்கெல்லாம் தண்டனையே கிடையாதுங்க. காட்டு மிராண்டிகள் நீங்கெல்லாம் வேதனைப்படணும். வாழ்க்கையில வேதனைப்பட்டு நரக வேதனை அனுபவிச்சு சாகணும். அவ்வளவு சீக்கிரம் நீங்க எல்லாம் செத்துறக்கூடாது. உங்களுக்குன்னு குடும்பம் இருக்கு. இதெல்லாம் மேல இருக்கிறவங்க இதுக்காக நீங்க காம்ப்ரமைஸ் பேசுறீங்க பாத்தீங்களா, நீங்க ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. ஒரு குழந்தைய அடிச்சு கொண்டிருக்காங்க, அவர் தாய் எவ்வளவு வேதனைப்படும், குடும்பம் எவ்வளவு வேதனைப்படும். ஆனா நம்ம அதுக்காக காம்ப்ரமைஸ் பேச போறோமே. நமக்குன்னு ஒரு புள்ள இருக்கு, நம்ம புள்ளைக்கு இப்படி நடந்திருந்தா என்ன நடக்கும்? நம்ம போய் பேசுவோமா? காம்ப்ரமைஸ் ஆவோமா? பணத்துக்காக நம்ம வாயை திறப்போமா? பணம் பார்த்தா வாயை திறந்துட்டு போவோமா? அவங்கள நம்ம அடக்குமுறையை பின்பற்றலாமா? அவங்கள மிரட்டலாமா? இதெல்லாம் உங்களுக்கு தோணுமா? உங்க வீட்டுல புள்ள இருக்குல்ல, ஒரு காக்கி சட்டையை போட்டு நீங்க காம்ப்ரமைஸ் பேசுறீங்களே.
இப்படி ஒரு நடந்திருக்கு, உடனடியாக அவங்கள தூக்கி எஃப்ஐஆர் போடுங்க. இது காம்ப்ரமைஸ், நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியமா இருக்க வேண்டாம்? மிரட்டுறீங்களே அவங்கள, மிரட்டி அடிபணிய வச்சிருக்கீங்களே. அடிபணிய வச்சு போய் போஸ்ட்மார்டம் பண்ணி, உண்மையிலேயே 5.5 மணி நேரம் போஸ்ட்மார்டம் நடந்திருக்கு. இது வரைக்கும் எங்கேயுமே இப்படி நடந்திருக்குமான்னு தெரியல. எந்த அளவுக்கு அப்ப காயங்கள் இருந்திருக்கும், எந்த அளவுக்கு சொல்றதுக்கே ஒண்ணுமே நம்மளால முடியலைங்க. உண்மையிலேயே வந்து அந்த அஜித்குமார் அவர்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்னா, இந்த வழக்கு நீங்க தமிழக அரசு சொல்லுதுல, நாங்கள் வரலாற்றிலேயே வந்து எங்களை போல் வழக்குகளை நடத்த ஆள் கிடையாது. எந்த வழக்குல? அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல வந்து ஒரு மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு அந்த ஞானசேகரனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு பாத்தீங்களா தண்டனைகள். அது எங்களை போல் ஒரு வழக்கை விசாரிப்பதற்கு ஆள் கிடையாதுன்னு சொன்னீங்கல்ல, அது உண்மை அப்படின்னால் இந்த வழக்கையும் நீங்க அதே போல் குறைந்தது 1 வருடத்திற்குள் நீங்க விசாரணை பண்ணி தண்டனை கொடுத்தீங்க அப்படின்னா வரவேற்கத்தக்கது. உங்க மேல உண்மையிலே மதிப்பு இருக்கும். இல்ல அப்படின்னா அந்த வழக்கில் ஏதோ மறைப்பதற்காக நீங்க அந்த வழக்கை சீக்கிரமாக நடத்திருக்கீங்க. அப்படித்தான் இதை வந்து எல்லாரும் பார்ப்பாங்க. நீங்க இந்த வழக்கை அதே போல் நீங்க நடத்துங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா இருக்கு. அவரை கோயிலுக்குள்ள கொண்டு போய் அடிச்சு சித்திரவதை பண்ணி பல நபர்கள் வீடியோ பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த எல்லாமே நடந்திருக்கு. எல்லா ஆதாரங்களும் இருக்கு. இதுக்கு உங்களுக்கு தேவையே இல்லையே. ஆதாரம் என்ன தேவை இருக்கு? ஒரு உயிர் இந்த அளவுக்கு பறிக்கப்பட்டிருக்கு. எல்லா ஆதாரங்களையும் வந்து சிசிடிவி கேமரால எடுங்க. ஒருத்தர் இறந்துட்டார்ல, இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இருக்கு. உடனடியாக நீங்க வந்து அவங்க மீது நீங்க வழக்கை வந்து விசாரணை நடத்தி தண்டனை கொடுக்கலாம். அதை விட இதை சீக்கிரமா கொடுக்கலாம். அந்த ஞானசேகரன் கொடுத்தீங்கல்ல, குணசேகரன் ஞானசேகரனும் அவனுக்கு கொடுத்தீங்க பாத்தீங்களா, அதை விட இதுக்கு சீக்கிரமா கொடுக்கலாம். அந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு நீங்க கொடுத்த தண்டனையை விட இதை விரைவாக நீங்க தண்டனை கொடுக்கலாம். இதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. அது கூட நீங்க ஆதாரத்தை திரட்டினீங்க. இதுல அவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு. ஆகையால் இதுபோல் இனி ஒரு காவல்துறை சித்திரவதைகள் நடக்கக்கூடாது. காவலர்கள் வந்து மக்களின் நண்பர்கள். நீங்கள் காட்டு மிராண்டியாக இருக்கக்கூடாது. நீங்க வாங்கக்கூடிய சம்பளத்திற்கு நேர்மையாக பணி செய்யுங்க. உங்க கையில சட்டம் இருக்கு. சட்டத்தின்படி தண்டனை பெற்று தருவதற்கு உங்களுக்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கு. உங்களுக்கு உச்சபட்ச வரம்பு கொடுக்கப்பட்டிருக்கு. தயவு செய்து ஒரு மனிதர்களை மனிதராக பாவீங்க. யாரையும் சித்திரவதைப்படுத்தாதீங்க. அதை ரசிக்காதீங்க. அது ஒரு காட்டு மிராண்டி தனமானது. இதெல்லாம் வந்து உங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கு, மனைவிகள் இருக்கு, அப்பா அம்மா இருக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது நடந்தா எப்படி அவங்க துடிச்சு போவாங்களோ அதே மாதிரி மற்றவர்களுக்கு இது நடக்கும் பட்சத்தில் அவர்கள் குடும்பத்துல இருக்கிறவங்க துடிச்சு போயிடுவாங்க. நான் மிகுந்த ஒரு மன வருத்தத்தோடு ரொம்ப ஒரு வேதனையில பதிவு செய்யறேன். தயவு செய்து யாரையும் இந்த மாதிரி துன்புறுத்தாதீங்க. உங்களுக்கு கோடி புண்ணியமா போயிடும். அந்த காவல்துறை சித்திரவதை என்பது அதை அனுபவித்த நபர்களுக்கு தான் தெரியும். ஆனால் நீங்க இனி ஒரு காவல்துறை சித்திரவதையில ஒருத்தர் இறக்கக்கூடாது. தயவு செய்து இறக்கதை தாண்டி அவர் துன்புறுத்தப்படக்கூடாது. நேர்மையாக விசாரணை செய்யுங்க. நியாயமான விசாரணை மேற்கொள்ளுங்க. அதுக்கான தண்டனையை வந்து நீதிமன்றம் வழங்கட்டும். ஆனா நீங்க அதுக்கு தண்டனை கொடுக்காதீங்க. தயவு செய்து அடிக்காதீங்க, துன்புறுத்தாதீங்க. அவர்களும் ஒரு மனிதர்கள். மனிதர்களை மனிதராக பாவீங்க என்பது என்னுடைய வேண்டுகோள். மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.